எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். எனக்கு அடுத்தவங்க டைரக்ஷனில் நடிக்கிறதுனா முதல்ல நான் ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா நான் வந்து நடிகன் இல்லை. ஏதோ என்னுடைய அசிஸ்டன்ஸ் அவங்கவுங்க நடிப்பாங்க, ஆசைக்கு அப்படி நடிச்சுக்கிறது. பட் இந்த படத்தில் அவரை எனக்கு பிடிக்கும். பர்சனலாக விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாள் வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டர் சொன்னார். அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சு. கதையெல்லாம் சொல்லலை, கதை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் கதை சொல்லலை. இப்போ நான் அவர்கிட்ட கதை கேட்கணும் இல்லை, என் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டேன். அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப். சரி, அதை நான் அப்படி ஒரு கெட்டப்பில் நம்மளை பார்த்துக்கலாமே ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து சில படங்கள் நடிச்சிருப்பேன். அந்த எந்த கதாபாத்திரம் நடித்தாலும், எந்த கேரக்டர் நடித்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சந்திரசேகர் தலை காட்டிடுவார் அந்த கேரக்டரில். அது என்னை அறியாமல் வந்துடும் அது. ஆனால் இந்த படத்தில் அந்த கேரக்டரில் எங்கேயுமே சந்திரசேகர் தெரிய மாட்டார். தெரியாத அளவுக்கு அவர் வந்து என்னை மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் அந்த முழு படத்தில் நான் ஒரு 20 நிமிஷமோ என்னமோ அரை மணி நேரத்துக்குள்ளே தான் நான் வருவேன்னு நினைக்கிறேன். நான் அது ஒரு ஃப்ளாஷ்பேக். அதனால தான் எனக்கு யாருமே இவங்கெல்லாம் வந்து தெரியாது. நான் பா விஜய், பேராசிரியர், அப்படி அந்த பாப்பா மேகாலி, இதுதான் இங்கே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள். மற்றபடி இந்த படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு இந்த ட்ரைலரில் பார்த்து தான் நான் மிரண்டு போனேன். நான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடிக்கும்போது இதனுடைய கதைகளை நான் அவர்கிட்ட நான் கேட்டதும் இல்லை, இது பண்ணதும் இல்லை. ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பெரிய, நான் வந்து சமூக ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதன், ஒரு நல்ல பாயிண்ட் தொட்டிருக்கிறாரு. அது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஒரு சமூக பார்வை அதில் இருக்குது. அதற்காக வெற்றி அடையணும். அடுத்தது அவர் பர்சனலாக வந்து அவர் போராட்டம், அதாவது ரொம்ப ஈஸியாக வந்து கவிஞர் ஆகிட்டார், பாடலாசிரியர் ஆகிட்டார். ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு நடிகன்ற ஒருத்தன் ரொம்ப காலமாக அப்படியே போராடிக்கிட்டே இருந்து அந்த போராட்டம் அவர் பாட்டிலையே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் போராடி 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 இந்த ஸ்ட்ராபெரியில் அவருடைய வெற்றி. ஏன்னா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அடைவோம் சார். இல்லையே நம்ம தோற்று போயிட்டோமேன்னு ஓடி போயிட்டா அவ்வளோதான். அந்த அந்த போராட்ட குணம் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்து இது ஒரு அதை விட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வாழ்த்துறேன். அடுத்தது அவரை பற்றி நான் சொல்லணும்னா, நான் எப்போவுமே நான் வந்து ஒரு அம்மா அப்பா பைத்தியம். நான் எங்கள் அம்மாவை நான் எல்லாத்துட்டும் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். கடைசி 22 வருஷங்கள் என் கூட வச்சுக்கிட்டேன். நான் எங்கள் 3 பிள்ளைங்க இருந்தாலும் நான் எங்கள் அம்மாவை கூட வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு. தாய் தகப்பன்றது ஒரு ஸ்ட்ரென்த். அவங்க நமக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெளிச்சத்துக்கு வர மாட்டாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா இங்கேயும் உட்காந்துருக்குறாங்க. அது அவங்க அப்பா ஒருத்தர் தன் பிள்ளைய அப்படியே கனவு கண்டுக்கிட்டே இருப்பார். அவரை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஞாபகம் வரும். எங்கே சார் இருக்கிறீங்கன்னு தெரியாது, அவரை கொண்டாந்து உங்களை இங்கே வைக்கணும் சார். நீங்கள் என்ன சார் உங்களுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் கனவு தான் சார், உங்களை பற்றி கனவு சார். அவர் நீங்கள் அந்த கனவு ஒரு நாள் எங்கேயோ உங்களை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தகப்பனுடைய கனவு ஒரு நாள் நிறைவேறணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு
ஒரு ஒரு எளிமையான ஒரு மனிதன் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டா பிள்ளைக்கு இப்படி ஒரு எங்கள் அப்பாலாம் வந்தது கிடையாது. ஆசைப்பட்டிருக்காங்களே தவிர இப்படி உடலால் உழைச்சது கிடையாது. ப்ரேயர் பண்ணுவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு, என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். பட் உங்கள் அப்பா கிரேட் சார். நீங்கள் இப்படி ஒரு தகப்பன் கிடைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை. இந்த உங்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றி சொல்லி கொடுக்குறேன். இப்படி பாட்டுகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்பவும் போல் அவர் வரிகள் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த அழகான மெலடி, செல்லம்மா உன் பேர் வெல்லம்மா இனிக்குதா இனிக்குதா, ரொம்ப சாதாரணமான வார்த்தை. செல்லம்மா உன் பேர் வெல்லம்மா. வெல்லம்னா வெல்லம், இந்த ஊரில் தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். இனிக்குதா இனிக்குதான்னு ஒரு அழகான மெலடி. அதுக்குள்ளே ஒரு முழு கதையும் இருக்கும். சில இடங்களில் அதில் வந்து வேறு ஏதோ போட்டார், கதை முழுசாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த முழு கதையும் அதில் வந்துடும். அது என்னுடைய கதாபாத்திரத்தை சொல்லும்போது அது ஒரு ஸ்தபதியா சார். அதாவது சிலை வடிக்கிறவங்க சிற்பின்னு சொல்லுவாங்க, இந்த உலோகங்களில் சிலை வடிக்கிறவங்க ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்களில் எல்லாம் வந்து சில சாமி சிலைகளை வடிப்பவர்கள் ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. நான் அந்த வேஷத்தில் போய் நிற்கும், கும்பகோணம் தானே, கும்பகோணத்தில் ஒரு 10 நாள் நான் அந்த வேஷமாக அந்த கெட்டப்பில் போட்டுக்கிட்டு போய் அந்த வீட்டில் ஒரு ஒரு பெரிய பரம்பரையான ஒரு ஸ்தபதி குடும்பம். அது ஒரு 13 சந்ததியாக அவங்க வந்து அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த இடத்துல தான் போய் ஷூட்டிங் வச்சுருந்தார். அதில் அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு, சார் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் என்னை மாற்றி விட்டார். அந்த கிரெடிட் அவருக்கு தான். இப்படி ஒரு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் எப்போவுமே வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லுவோம். அது நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அதை வச்சு தான் ரியாக்ஷன். இதனால் என்ன அந்த ஹீரோ பண்ணுறாரு, அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது ஒரு கனமானதாக இருக்கணும். அப்படி ஒரு அந்த ஃப்ளாஷ்பேக் நான் சொல்ல வேணாம், சொல்லக்கூடாது அது. பட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப யதார்த்தமாக அந்த அந்த ஸ்தபதி குடும்பங்களில் என்னென்ன நடக்கும். அது ஒரு வெள்ளந்திகளாக இருப்பாங்க அவங்களாம். வந்து வெள்ளந்திகள்னால் இன்னசென்ஸாக இருப்பாங்க, என்னன்னே தெரியாது. இவனோ ஒருத்தன் வருவான், அவனை நம்புவாங்க, வீட்டில் ஒருத்தன் இருப்பான், எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது. அதுதான் அதில் வந்து அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே யார் மேலேயும் டவுட் வராது. அப்படியேப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி அப்படின்றது ரொம்ப அழகான விஷயங்கள். நல்ல நல்ல அதுவும் ஆக்ஷன்லாம் வந்து அப்படி பண்ணியிருக்கிறாரு, பெரிய ஆக்ஷனுங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்கிறாரு. அதில் எல்லாத்தையும் கூட பாக்யராஜ் சார் நடிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய கேரக்டர். அதனால் இப்படி அழகான பொண்ணுங்கள்லாம் வரிசையாக 3 பொண்ணுங்க வந்து பாக்யராஜுக்கெல்லாம் ஜோடின்னு அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியவே இப்போ என்னுடைய போர்ஷனை தவிர எதுவுமே தெரியாது சார். நான் கேட்க முடியல, கடைசி வரைக்கும் கதை சொல்கிறேன்னு சொல்லி ட்ரைலரில் காட்டிட்டார் எல்லாத்தையும். ஆகவே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான பேருக்கு நடுவில் பல்கலைக்கழகங்கள்லாம் பேசியிருக்கேன். இங்கே பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ரசித்து கைதட்டி கீழே உட்கார்ந்து பார்த்த எங்களுடைய வணக்கத்திற்குரிய இயக்குனர் ஏசி அவர்கள், சந்திரசேகர் ஐயா அவர்கள், அதே போல் இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், இப்போ பட்டிமன்ற நடுவர்,
என்று அத்தனை துறைகளிலும் எழுதி கொண்டிருக்கின்ற இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்கள், இவங்க இருக்கிற மேடையில், அதே போல் வித்யாசாகர் அவர்களுக்கு இருக்கிற மேடையில், இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 7 வகையான பருவங்கள் சொல்லுவோம் பெண்களுக்கு. விஜய் சாருக்கு தெரியும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. ஒன்றும் எந்திரிச்சு போயிடாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. என் பெரிய கஷ்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லேசாக தமிழ் பேச ஆரம்பிச்சுன்னா படக்குன்னு செல் எடுத்து தான் மாப்பிள்ளை நான் வந்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லை, வயதுக்கு ஏற்ற பருவத்தை சொல்கிறது. பேதை 5 to 7, பெதும்பை அதே மாதிரி வச்சுருப்போம். இதில் கடைசியாக தமிழன்ட்டு ஒரு சிறப்புன்னு தெரியுங்களா, கடைசியில் கிளவின்னு சொல்லலை, பேரிளம்பெண் அப்படின்னு முடித்தான். 40 வயசுக்கு மேலே வந்தால் வயதானவங்க இல்லையா பேரிளம்பெண் அப்படின்னு. இங்கே குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேர் மேடல் இருக்காங்க. அதுவும் அவங்களாம் எங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்டுறேன் நம்முடைய இயக்குனர் விஜய் சார் அவர்களை. என்ன தெரியுங்களா, பள்ளிக்கூடங்களில் கூட தமிழ் இல்லாத இடத்துல திரையுலகில் இவர்களையெல்லாம் நீங்கள் தமிழில் பேச வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த கைதட்டின 3 பேருக்கு நன்றி. நல்ல விஷயம் தான் நான் சொன்னேன், கைதட்டினேன்னா. ஸோ ஒன்று செய்யுங்க, தமிழில் கைதட்டுங்களேன், அப்படி வேணால் செய்யுங்க. இல்லை நான் இப்போ உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். எதுக்காகனா அழகாக அவங்க முயற்சி பண்ணி பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு பேசுகிறாங்க. பல பள்ளிக்கூடங்களில் தமிழ் பேசுனா ஃபைன் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். அப்படி இருக்கப்ப இந்த நல்ல நிகழ்வில் வந்து பேசின அவங்களெல்லாம் பாராட்டி, எனக்கு இந்த வாய்ப்பை தந்த டைரக்டர் விஜய் அவர்கள், அவர் பாடலாசிரியர். இன்றைக்கி தான் பாடி கேட்டேன். உண்மையாக நான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குற போது எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல பேராசிரியர் அதெல்லாம் அப்புறங்க, நான் ஒரு நல்ல ரசிகன். நான் சினிமாவை ரொம்ப விரும்பி பார்க்குற ஆள். அது இந்த மண்ணு திரையில் டூரிங் தேட்டரில் உட்காந்து மண்ணை குமிச்சு படம் பார்ப்போம் பாருங்க, அதில் நமக்கு முன்னாடி ஒருத்த உட்காந்து பெருசாக குமிச்சு உட்காந்துருவான். இறங்க சொன்னால் இறங்க மாட்டான். சிம்பிளாக ஒரு வழி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சொரணும்னா அவன் கீழே வந்துடுவான். அப்படியே ரிமோட் கண்ட்ரோலை கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஆளுக்கு தான் தொடாமலே இறக்கினா பாருங்க கீழே, பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் படம் பார்த்த ரசிகனாக இருந்த நான் இன்றைக்கு இந்த ட்ரெய்லர் போடுற போது உண்மையிலேயே மிரண்டு போனேன். நான் நடிச்சிருக்கேங்கிறது உண்மைங்க, ஆனால் அதை காட்டிலும் இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அத்தனை அருமையாக இருந்தது. பாடல் அவ்வளோ அழகாக இருந்தது. இவங்களோடலாம் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு நான் என்ன பாத்திரத்தில் நடிக்கிறேன்னு கேட்டேன். உடனே இயக்குனர் கவிஞர் விஜய் சொன்னார், ரொம்ப வெயிட்டான ரோலுங்க அப்படின்னாரு. அப்படியே உருகி போயிட்டேன். எப்படி அநேகமாக படத்தை நம்ம தான் நிப்பாட்டப்புறம் போட்டுக்கு தூக்கி அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா, எடுத்த உடனே ஒரு பெரிய உரலை என் கையில் கொண்டு கொடுத்தாங்க. அது ஒரு சிலை மாதிரி இருந்துச்சு, அதை கையில் கொடுத்தாங்க. என்னால் தூக்கவே முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சது வெயிட்டான ரோல்னால் இதுதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அது கூட பரவாயில்லைங்க. அடுத்த சீனு அதை காட்டிலும் ஒரு பெரிய குழந்தைய கொண்டு என் மடியில் உட்கார வச்சு அது காது குத்துற சீன் அது. ஆக நான் எல்லாத்தையும் அதில் தூக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒன்று. ரெண்டாவது, நான் இது வரைக்கும் அப்பாவா நான் நீதிபதியாக அந்த மாதிரி தான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னை வித்தியாசமாக மாற்றி நான் என்ன கெட்டப்பில் வர்றேங்கிறது கூட காட்டல. அது நல்லது தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பாக்கியராஜ் சார் அவர்களை இப்போ எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். நானும் அவரும் பல மேடைகளில் பேசியிருக்கோம், நிறைய விதங்களில் பார்த்துருக்குறோம். ஷூட்டிங் வந்திருந்தோடனே நான் போய் அவருக்கு வணக்கம் சொன்னேன். வணக்கம் அப்படின்னு போயிட்டார். போனவர் திரும்பி வந்து, நீங்கள் தானே பேராசிரியர் தானே அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்தது. சரி, வேடம் பழிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்படியான ஒரு ரோலை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, இந்த கவிதை சொல்கிற போது ஆங்கிலத்திலையும் பொருந்துமாறு சொல்லுதல் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. தமிழில் வந்து எதுகை மோனை எழுதலாம், ஆங்கிலத்தில் எதுகை மோனை எழுதுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் நான் பேசுகிறதுக்கு எம்ஆர் ராதா ரோல் மாதிரி அந்த கேரக்டர்களை சேர்த்து அதை அந்த வசனத்தை பேச வச்சுருக்காரு. மணிவண்ணன் மாதிரி, எம்ஆர் ராதா மாதிரி. எம்ஆர் ராதா சாதாரண விஷயத்தையே அழகாக சொல்லுவார். பச்சை விளக்குன்னு ஒரு படத்தில் நாகேஷ் அவரை பார்த்து கேட்பார். எம்ஆர் ராதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார். உன்னை எப்போ விட்டாங்க, வெளியே விட்டாங்கன்னு கேட்பார். கண்ட்ரி ஃப்ரூட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேள்றா அப்படிப்பார். ரெண்டும் ஒன்று தான். அதை அந்த ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மரியாதை அதிகமாக. அதே மாதிரி இதில் அதே வார்த்தையை அழகாக தமிழில் வந்து சொல்கிற மாதிரியே ஆங்கிலத்தில் சொல்லுது. ரொம்ப எளிமையாக புரியுதுன்னா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன், நம்ம பேச மாட்டேன். இந்த திருக்குறளே எடுத்துக்கிட்டால் கூட எல்லாரும் மொழிபெயர்த்தாங்கன்னு சொல்லுவோம்.
ஆனால் ஒளிபெயர்த்தார் ஒருத்தர். ஒளிபெயர்க்கிறது என்னென்னா அதே மாதிரியே ஒளிபெயர்த்தார் சுத்தானந்த பாரதின்னு ஒருத்தர். இப்போ உதாரணமாக காதலனுக்கும் காதலிக்குமான நட்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. நான் திரும்ப சொல்கிறேன், பயப்படாதீங்க, திருக்குறளே தான். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சாய்ஸில் விட்டுருப்பீங்க, அதனால் நான் திருப்பி சொல்கிறேன். உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காதலனுக்கும் காதலிக்குமான தொடர்பான். கணவனுக்கும் மனைவிக்குமான தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பும் உயிரும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஒன்று பிரிஞ்சால் ஒன்று உயிரோடு இருக்காதான். இதுதான் அது. உடம்போடு உயிரிடன்னு மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இதுக்கு எல்லாரும் என்னென்னமோ மாதிரி எழுதியிருப்பாருங்க. ஆனால் சுத்தானந்த பாரதி எழுதினார் எப்படி தெரியுங்களா? சி மீ அண்ட் த லேடி பிட்வீன் சோல் அண்ட் த பாடி அப்படின்னு முடித்தார். மீ அண்ட் த லேடி. இது புரியலன்னா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் இதுக்கு மேலே என்ன செய்யறது? மீ அண்ட் த லேடி பிட்வீன் சோல் அண்ட் த பாடி. இதே மாதிரி 1330 குறளுக்கும் அவரால் எழுத முடிஞ்சிருக்குது. இங்கே நான் இதேன்னு சொன்னேன் தெரியுங்களா? அதே மாதிரி அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து எனக்காக அதை அவர் தயார் பண்ணி கொடுத்த அந்த விதம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. பாட்டை பார்த்தோடனே மகிழ்ந்து போனேன். மற்றவர்களுடைய நடிப்பை பார்த்தோடனே நெகிழ்ந்து போனேன். இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனேன். அதுலேயும் அந்த குழந்தை பேசின போது அவங்க பரதநாட்டியத்தில் பெரிய வின்னர், பெரிய விருதுகளை பெற்றவங்க அவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பை தந்த விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தந்தையாருடைய விருப்பத்துக்கேற்ப மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் என்பதற்கேற்ப அவர் தந்தையருடைய விருப்பத்துக்கேற்ப அழகாக செய்கிறாரு. அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆருத்ரா படம், இந்த ட்ரெய்லர் நீங்களாம் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தது ஒரு பகுதி தான். இந்த படத்தின் உண்மை என்னன்றது யாருமே இது வரைக்கும் பேசலை, நானும் பேசுகிறதா இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவங்க பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அடுத்து வரவங்க பேச போகிறாங்க. ரொம்ப ஆழமான ஒரு சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. அழுத்தமாக படம் முடிந்து செல்லும்போது மக்களுக்கு மனம் நெகிழ்ந்து இந்த மாதிரி இனிமேல் அவலங்கள் நடக்கக்கூடாது, என்னால் முயன்றதை நான் செய்ய வேண்டும், என் பங்கிற்கு நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு விதமான ஒரு திண்ணமான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் படம் பார்த்து வெளியே போகும்போது எல்லோரும் மனசுலையும் இருக்கும். அவ்வளோ ரொம்ப டீப் ரூட்டட் இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவலம் நமக்கு வந்து அதை பெருமைப்படுத்தி பேச முடியாது. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து எவ்வளவு அழகாக சொல்ல முடியுமோ ஒரு படத்தின் மூலமாக, நயமாகவும், அதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தியும் சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். பட் அதை வந்து அதுலேயும் ஒரு கவித்துவம் இருக்குது. ஒரு கவிநயத்தோடு அந்த விஷயத்தை சொல்லி ஆழமாக நம்மளுடைய மனதில் பதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு அதை வந்து செஞ்சிருக்காரு.